இன்றைக்கி நம்ம கார சட்னி தான் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளுங்க பார்த்துடலாம். தக்காளி 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இந்த பாருங்க, வெங்காயம் 2 வெங்காயம், காஞ்ச மிளகா, பழுத்த மிளகா, இது பச்சை மிளகாலே பழுத்த மிளகா, அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே பூண்டு சும்மா தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சின்னு வந்துடுவோம். பாருங்க, பச்சடை வதக்கெல்லாம் போகிறதில்ல, அப்படியே பச்சடியே அரைச்சிடுவோம். தக்காளி அரைச்சின்னு வந்துட்டோம். தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சின்னு வந்துட்டோம், தண்ணி ஊற்றாத. இப்போ நம்ம அதை தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், அப்படியே தாளிச்சு விட்டுடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க ஊற்றிக்கலாம். நான் உப்பு போட்டு அரைக்கல, கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு. இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன் நான். இதை நல்லா சிம்மிலே வச்சு நல்லா கொதித்து நல்லா கட்டி ஒரு பதமாக வரும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு. கூடவே வெந்தய பொடி அரைச்சி வச்சுருக்கேன், வறுத்து, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் மிளகா நிறையவே போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் வேறு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்காண்டி போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வச்சு கூட நீங்கள் ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து தேவையான அப்போ எடுத்து இட்லி, தோசை, இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் காய பண்ணணும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஜக 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 ஜும் ஜும் ஜும்.